சோழன் ரொம்பவே சுயநலவாதி. கொஞ்சம் கூட சேரன பத்தி யோசிக்காம கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அது ஒரு சூழ்நிலையா இருந்தாலுமே கூட அவர் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. சரி, ஓகே. இப்போ கதைக்குள்ள வருவோம். நம்ம கார்த்திகாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் முதற்கொண்டு எல்லாருமே வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயுமே வந்து பொண்ணு அமையவே இல்லை. அதுக்கப்புறமா நிலா வந்து வழக்கமாக போகிற கோயிலுக்கு அங்கே கார்த்திகாவும் வராங்க. கார்த்திகாவோட அம்மா இருந்துட்டு, என்ன சோழனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பிளான் தானா? வீட்டை விட்டு நீ ஓடி வந்த மாதிரி கார்த்திகாவையும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சியா? எல்லாரையுமே ஒன்னே மாதிரி வளர்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி கண்டபடி பேசிடுறாங்க. இதனால ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்த நிலா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா எனக்கு உங்களுக்கு நான் பெரியவங்கன்னு கூட மரியாதை கொடுத்து பேச மாட்டேன். நான் எப்படிப்பட்டவ என்ன உங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கார்த்திகாவோட அம்மா இருந்துட்டு, அதான் தெரியுமே, டிவில எல்லாம் ஃப்ளாஷ் ஆச்சு, உன்னை பற்றி எல்லா நியூஸும் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பல்லவன் இருந்துட்டு, வேண்டாம், நீ நம்ம இந்த இடத்துல இருக்கவே வேண்டாம், வாங்க நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா கோயிலில் இன்னொரு இடத்துல இருக்கும்போது கார்த்திகா வந்து வேகமாக வந்து சாரி நிலா, எங்கள் அம்மா அப்படி பேசினதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு நிலா வந்து முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க. என்ன நிலா, நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பல்லவா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. சாரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. நிலாவை கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாங்க. நான் வந்து எனக்கு நடந்தது இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வேணாலும் நடந்திருக்கட்டுங்க, நாங்கள் உங்களுக்காக கோயிலில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தான், இல்லை, என்னைய வந்து வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி நான் நீ போனேன் அப்படின்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணாங்க. அதனால தான் என்னால் வெளியில் வர முடியல. கொஞ்சமாவது நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போங்க போங்க, உங்கள் அம்மா வந்துட போகிறாங்க. அது வேற, நீங்கள் பயந்துட்டு என்கிட்ட பேசுகிறத பார்த்தாங்கன்னா பிறகு உங்களை தான் அடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே கார்த்திகா இருந்துட்டு, நீங்கள் கூட என்னை எப்படி புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்களே, எனக்கு சேரன் மாமா தவிர வேறு எந்த வாழ்க்கையும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை தடவை தான் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க நீங்கள்? உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எப்பயோ சொல்லியிருக்கலாம், இவங்களை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த உங்களை பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணாங்களே அந்த மாப்பிள்ளைகிட்டயே இதை பற்றி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நானுமே அவங்கக்கிட்ட சொல்லுவேன்னு தான் சொன்னேன், அதுக்குமே எங்கள் வீட்டில் என்னை பிளாக்மெயில் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தான் நீங்கள் சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஒன்றும் சேரனா நிம்மதியாக வாழ விடுங்க, இல்லையா சேரனா கல்யாணம் பண்ணுங்க. இப்படி எதுக்குமே இல்லாமல் எல்லாரோட நிம்மதியை ஏன் கெடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் ஒன்று நடந்தால் நான் கண்டிப்பாக உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை முதல்ல நீங்கள் பேசுகிறத நிப்பாட்டுங்க. தைரியமாக என்ன பண்ணணுமோ நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது கார்த்திகாவோட கல்யாண நாளும் வந்துடுது. அப்போ தான் வந்து நம்ம நிலாவும் கார்த்திகும் ஆல்ரெடி போட்ட பிளான், அதாவது ஊர் மக்கள் எல்லாருக்கும் முன்னாடியுமே சபையிலேயே வந்து நான் சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணத்தை வந்து நிறுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கார்த்திகாவும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. சரி, நடக்குதான்னு பார்ப்போம்.